எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். நான் கரூருக்கு செல்லும் பொழுது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற பார்வை விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதை நம்ம செந்தில் பாலாஜியை வச்சுக்கலாம். அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய செயல்பாடு, அவருடைய நடைமுறைகள், இது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போது கொங்கு மண்டலத்தில் அவர் பெருமளவுக்கு அங்கே முகாமிட்டு ஒரு பெரிய அளவில் திமுகவுக்கான ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது அவருடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த விஷயத்தை இப்போ இன்றைய அரசாங்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு ஏன், குறிவைக்கிறாரா முதலமைச்சர் விஜய்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம். வணக்கம் சார். திரு செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு ஏன்? இல்லை, பொதுவெளிகளில் பொதுவான ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. இந்த கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கரூருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் அந்த அரசு பணிகளை வழங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு போகிற பொழுதே ஒரு சில ஊடகங்களில், வார இதழ்களில் மற்றும் வலைத்தளங்களில் கூட என்ன வந்ததுன்னா, நான் கரூருக்கு செல்லும் பொழுது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற பார்வை விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதை நம்ம சமூக ஊடகங்களில் வந்து கடந்து போயிடலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சந்தேகம் வலுவாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு பகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்காக சென்ற திரு விஜய் அவர்களுடைய நிகழ்வுகளில் ஒரு நடைபெறாத ஒரு துயர சம்பவம், செந்தில் பாலாஜி மீது இயல்பாகவே ஒரு கோபம் முதலமைச்சருக்கு இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தளவில் அவருடைய அந்த அரசியல் பயணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழகத்தில் அப்படி ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல்வாதி அப்படிங்கிறதுல முதலிடத்தில் செந்தில் பாலாஜியை வச்சுக்கலாம். அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய செயல்பாடு, அவருடைய நடைமுறைகள், இது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்க தொடங்கின உடனே அந்த கட்சியினுடைய முதன்மை இடத்துக்கு வந்துடுவார். எல்லோரையும், அந்த கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், அந்த கட்சியின் வழிநடத்துகிறவருடைய குடும்பத்தோடு ஐக்கியமாகிடுவார். அப்படி தான் நம்ம அவருடைய பார்க்கலாம். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். 23வது இடத்துல இருந்தவர் 6 மாதத்தில் 12வது இடத்துக்கு வந்துட்டார். 2வது வரிசையில் கடைசியில் இருந்தவர். அதான் 2வது வரிசையில் கடைசி இடத்துல இருந்தவர் முதல் வரிசையில் 12 வாங்கிடுறாரு. இப்போ எங்கு சென்றாலும் அதை தான் நான் சொன்னேன். இப்போ அதில் இருந்து அவருடைய அந்த செயல்பாடுகள் என்பது எந்த ஒரு பொறுப்பு தேர்தல் கொடுத்ததுனாலும் அதை அவர் வந்து வெற்றிகரமாக நடத்துகிறாருங்கிற அப்படிங்கிற மாதிரியான பார்வை அங்கேயும் இருந்தது. நான் கேட்டேன், திரு விஜய் குறி வைக்கிறாரா அப்படின்னு. ஆமாம். அவர் எங்கே இருந்தாலும் எதிர்கட்சி குறி வைக்கிது. ஏன்னா அதிமுகவில் இருக்கும்போது திரு ஸ்டாலின் குறி வச்சார், அவர் திமுக வந்த பிறகு எடப்பாடி குறி வச்சார். அவர் எங்கே இருந்தாலும் எதிர்கட்சிகள் அவரை நோக்கி விமர்சனங்கள் வைத்து கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயமாக அதனுடைய நீட்சியாக நம்ம இதையும் பார்க்கலாம். இந்த அரசுமே அவர் மீது குறிவைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள், ஊழல் குற்றச்சாட்டு தொடர் நடவடிக்கைகளில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு திரு விஜய் காட்ட விரும்புகிறாரா? விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை தொடங்கணுன்னே என்னுடைய முதல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், அரசியல் எதிரி, அவர்களை வீழ்த்தி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததற்கு பிறகு அவருடைய முதல் கூட்டத்திலையும் மற்ற கூட்டங்கள்லேயும் சட்டப்பேரவையில் கூட்டுற பொழுதும், நான் ஒருபோதும் லஞ்ச ஊழலில் ஈடுபட மாட்டேன், லஞ்ச ஊழலில் ஈடுபட யாரையும் அனுமதிக்க மாட்டேன், லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த விடவும் மாட்டேன் என்கிற அந்த சொல்லாட்சியின் அதனுடைய தாக்கம் தான் இப்போ திமுகவுக்கு எதிரான பல செயல்களில் அவர் தொடங்கியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதனுடைய முதற்குறியாக
செந்தில் பாலாஜியை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக திரு ஏவா வேலு அவர் தொடர்பான இடங்களிலும் ரெய்டு நடந்தது. அப்புறம் திரு செந்தில் பாலாஜி, அப்புறம் சில அமைச்சர்கள் கைது முன்னாள் அமைச்சர்கள் அணித்தராத கைது செய்ய உடனே அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. அப்புறம் மார்க்கேண்டியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமாக சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி நீங்கள் சொன்னீங்க எந்த கட்சிக்கு சென்றாலும் முதன்மை இடத்தில் வந்து விடுவார். ஆமாம். அதில் அவரை முடக்க பார்க்கிறாரா விஜய்? நிச்சயமாக. என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த போது நான் சொன்னேன், அவருடைய செயல்பாடுகள் மீது திமுக கடும் அதிருப்தியில் இருந்தது. சட்டப்பேரவையிலும் சரி சட்டப்பேரவைக்கு வெளியிலும் சரி தேர்தல் பிரச்சார காலத்திலுமே செந்தில் பாலாஜி மீது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணார். ஆட்சிக்கு வந்து அவரை சிறையிலே தள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சியிலே அவர் சிறைக்கு போனார், வேறு விதமான கேஸில் போனார், அது வேறு விஷயம். அப்போ இந்த நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அவர் பயணிக்கிற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை குறிவைத்தது. பல்வேறு சம்பவங்கள் நடந்தது, நம்ம பார்த்தோம். இப்போது கொங்கு மண்டலத்தில் அவர் பெருமளவுக்கு அங்கே முகாமிட்டு ஒரு பெரிய அளவில் திமுகவுக்கான ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது அவருடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த விஷயத்தை இப்போ இன்றைய அரசாங்கம் தாவேக அரசு எடுத்துக்கிற நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். தவறு செய்தவர்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தவறு செய்தவர்களை கண்டறிவதற்கான இந்த முயற்சி இருக்கிறது. இதில் இன்னொரு கருத்தும் எனக்கு இருக்குது. காலங்காலமாக எத்தனை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், சிபிஐ ஆகட்டும், அமலாக்கத்துறையானாலும் பலரையும் பல சோதனை 60 இடம் 40 இடம் 41 இடம் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, பணம் கட்டப்பட்டது, கிரிப்டோ கரன்சி வந்தது, வெளிநாட்டு கரன்சி வந்தது, ஒன்றுமே நடக்கலை. எங்கே என்ன மாதிரியான செயல்பாடுகள் என்ன இல்லை. நீங்கள் 1996 செல்வி ஜெயலலிதாவுக்கும் அவர் தலைமையிலான அமைச்சரவை சகாக்களுக்கும் 10-12 அமைச்சர்கள் மீது 3 தனி நீதிமன்றங்களை போட்டு பெரும்பாலும் விசாரித்து நிறைய பேர் மேலே செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட அன்றைக்கு இருந்த அரங்கநாயகம் டிஎம்எஸ் செல்வகணபதி நம்ம இவங்க இந்திரகுமாரி போன்ற பலரும் கூட தண்டனை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கல்வி அமைச்சராக இருந்த மருங்காபுரி பொன்னுசாமி, பேராசிரியர் பொன்னுசாமி அவர்கள் 3 ஆண்டு சிறை தண்டனை இதே வெள்ளூர் சிறையில் தான், சிஎம்சிலையும் வேலூர் சிறையிலுமா மாறி மாறி போனார். ஸோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற யார் மீதாவது பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம் லஞ்சம் பரிமாறப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் வந்தோடனே கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இவங்க மேலே அதே வேடை இவங்க சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரும்போது திமுகவினர் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் நாங்கள் விடவே மாட்டோம் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சவால் விட்டார். யார்? மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். 98 பக்கம் ஆளுநர்கிட்ட எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சரவை சகாக்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை கொடுத்துருக்கோம். இதன் மீது இவர் நடவடிக்கை ஆளுநர் எடுக்காவிட்டால் ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் நாங்கள் 96 மாதிரி தனி நீதிமன்றங்களை நியமித்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள் மீதும் விசாரித்து அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். எந்த கஜானாவுக்கு எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியல நமக்கு. அப்போ இந்த மாதிரியான போக்கு இருக்குல்ல, அதனால தான் இவங்க ரொம்ப லேசாக சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொல்லுவாங்க. இதை சட்டப்படி எதிர்கொள்வோம், இது பழிவாங்கு போக்கு, இது பழிவாங்கு போக்கு. இந்த 2 டேலாக்கை நானும் 50 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். இதுதான் இருக்குது. அதனால் சிறைக்கு போய் சிறையிலிருந்து வெளியில் வந்து மீண்டும் அமைச்சரான வரலாறுலாம் பார்த்தோம். ஆமாம், தியாகியாலாம் திமுக தரப்பில் கொண்டு வந்தாங்க, அது பார்த்தோம். ஐயா மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களுமே சிறைக்கு போய் திரும்ப வந்து அது தார்மீக ரீதியில் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு ஆளுநர் ஐயா சொன்னதுக்கே உச்சநீதிமன்றம் இல்லை, இது கோர்ட் உத்தரவு நீ போய் பண்ணி வை அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனவே இந்த சோதனை ஸ்டாலின் தியாகின்னு சொன்னார். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் தயாரின்னு சொன்னது இல்லை. 28-26 அமைச்சர்கள் வரிசை கட்டி போய் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லி இவர் தியாகி நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த திமுகவும் அவர் கைப்பற்றிடுவார்னு கமெண்ட் அடித்தாங்க. யார்? மூத்த நிர்வாகிகள் பலர் போய் விரைவில் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு. இந்த மூத்த நிர்வாகிகளில் ஒரு அமைச்சர் சொன்னார், முன்னாள் அமைச்சர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர். திருச்சியில் ஒரு 4 மூத்த அமைச்சர்களோட மரியாதைக்குரிய அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசணும், கொஞ்சம் தாமதமாக செந்தில் பாலாஜி வந்தார்,
படார்னு இருக்கையிலேருந்து எழுந்து துர்காதேவிமாவே போய் வாங்க பாலாஜின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. இந்த அளவுக்கு எப்படிப்பா பவர்ஃபுல்லாக ஆளாக வர்றான் இவன், என்ன சூட்சுமம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பாய்ஸ் கார்டெல்லாம் அப்பாயின்மெண்ட்டே வாங்காமல் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் அவருடைய செல்வாக்கு இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்போவுமே பெரிய அளவில் அவர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நம்ம பேசி ஆகணும். என்னென்னா, இந்த குதிரை பேரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குதிரை பேரம் நடத்துவதற்கு மூல காரணமாகவே செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்குமார் இருக்கிறார்கள். இதன் பின்னணியில் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பரவலாக போயிட்டுருக்கு. 25 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த விசாரணையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை ஒரு 41 இடங்களில் இந்த சோதனைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதையெல்லாம் வைத்து அவருடைய அரசியல் பயணத்தை முடக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்விக்கு. முடக்க முடியாதுங்கிறது தான் என்னோட பார்வை. இல்லையே, நிறைய முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, எல்லார் மீது நடவடிக்கை வருங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அடுத்த டிக்கெட் யாரு அப்படின்லாம் தெரியல. ஏன்னா அரசாங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி திரு முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் சொன்ன மாதிரி யார் யார் எடுத்தார்களோ அவர்களை விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதுக்காக நடவடிக்கை இருக்குது. இதன் மூலம் திமுக முடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது கடந்த கால அரசியல் பயணத்தை நம்ம பார்க்குற பொழுது பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே அதுவரையிலும் ஆட்சியில் இருந்தவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இருக்கும். அது வெறும் பேச்சளவில், ஏற்றளவில் அறிக்கைகளாக இருக்கும். ஒரு சம்பிரதாயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த அரசு, தவேக அரசு, திரு விஜய் தலைமையிலான அரசு இதில் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டப் போகிறார்கள், எந்த அளவிற்கு இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து இவர்கள் முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை எடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நடவடிக்கை இருக்குமே என்றால் அது அரசியலை சுத்தப்படுத்துவதற்கானது அப்படிங்கிற மாதிரியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படி செயல்பாடு இருக்குமாங்கிறது தான் சந்தேகம். நீங்கள் நிறைய தடவை சந்தேகத்தை சொல்லிட்டீங்க. முக்கியமாக திரு ஏவாவேலு மாரி இருக்கிற புகார் கூட அந்த முறைகேடு ஒரு 3-3.5 கோடி அவ்வளோதான். அவர் இது இருக்கிற புகார்கள் வெளியில் பேசப்படுகிறது ரொம்ப அதிகம். இந்த மாதிரி திரு செந்தில் பாலாஜி தொடர்ந்து இந்த வழக்கில் சிக்கியிருப்பதால் அந்த பகுதியில் அவருடைய கட்சி ரீதியான நடவடிக்கை குறைந்திருக்கிறது அப்படிதான் நமக்கு செய்திகள் வருகின்றன. அதை தான் நம்மளும் உணர்கிறோம். அந்த இடத்துல அவர் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஏன்னா அவர் இங்கே இருக்கார், தினமும் போய் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது. இதனாலேயே ஒரு விதமான முடக்கம் நிகழ்ந்துரும்ல. இல்லை, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிற போது அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்வார்கள். நம்ம பார்க்குறோம். தாவேக்காவினுடைய போக்கு, முதலமைச்சருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறையை உஷார்படுத்தி அனுப்புகிற இந்த விஷயங்கள், இது எல்லாம் பார்க்கிற போது பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. நல்லாவே தெரியுது. அதில் இவருமே தன்னை தேர்ந்தெடுத்த கோவை தொகுதி மக்களுக்கு கூட பெரிய அளவில் போய் அங்கே எதுவும் பிரச்சனைகளை பேசுகிறதோ வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு நன்றி செலுத்துறதோ கூட பெரிய அளவில் இல்லை அப்படின்னாங்க. அப்போ இது அவரை முடக்குவதற்கான செயல் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அதில் ஒன்றும் கருத்து மாறுபாடு இல்லை. இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கம் என்பது யாரெல்லாம் தீவிரத்தன்மையோடு களமாடினார்களோ அவர்களை முடக்குவது அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளுடைய நீட்சியாக இந்த விஷயத்தை பார்க்கலாம். மற்ற இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஐ பெரியசாமி இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாகட்டும், மற்ற எல்லார் மேலுமே இருக்கும். இதில் இந்த வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துருச்சுன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்தது போல் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மூத்த வழக்கறிஞர்களும் மற்றவர்களும் சொல்கிறாங்க. காலங்கள் நீண்டாலும் கூட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எவிடன்ஸோடு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு தண்டனை உறுதின்னு. நீங்கள் சொன்னீங்க இப்போ முன்னாள் அமைச்சர்கள், திமுகவில் முக்கிய பிரமுகர்கள் அவங்களாம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த வழக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுனாலையா, இல்லை ஆட்சியை இழந்துட்டோம் அப்புறம் தேர்தல் வருவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக? இல்லை, ஆட்சியை இழந்து விட்டோம் என்பது மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் இருந்தது என்றால் அவங்க இன்னும் தீவிரமாக களமாடுவாங்க. இப்போ தாவேகா என்கிற ஒரு புதிய சக்தி இப்போ திமுக, அண்ணா திமுக என்கிற மாதிரி தான் ஒரு 50-60 ஆண்டுகள் அரசியல் இருந்தது.
இப்போ தாவேக்கா என்கிற ஒரு புதிய சக்தி வருகிற பொழுது 2 பெரும் சக்திகளை வீழ்த்தி மீண்டும் நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா அப்படிங்கிற பார்வை இருக்கிற பொழுது பெரிய அளவில் தங்களுடைய செயல்பாடுகளை முடக்கியிருக்கிறாங்க. தாவேக்காவினுடைய போக்கு என்பது தீவிரத்தன்மையோடு நான் விடமாட்டேன் என்று அவர் சவால் விட்டு களம் இறங்கிறதுனால அதிலிருந்தும் தங்களை தற்காத்து கொள்வதற்காக கொஞ்சம் அவங்க அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு தான். யாராக இருந்தாலுமே ஒரு பிரச்சனைகள் நாம் சிக்கிட்டோம், இதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படி அப்படின்னு சட்ட ரீதியாக அது மாதிரி விஷயங்களை அவங்க கவனம் செலுத்துகிற போது அரசியல் தீவிரத்தன்மை, அரசியல் செயல்பாடுகள் என்பது குறைந்துவிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ திமுகவிலேயே சீரமைப்பு குழுன்னு போய் எல்லாருமே ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மாவட்ட செயலாளரை மாற்றணும், முன்னாள் அமைச்சர்கள் பல பேரை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களிடம் கொண்டு வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது இப்போதைக்கு எதுவும் வேண்டாப்பா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஏன்னா ஏற்கனவே இவங்க பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிற போது இப்போ கட்சியை நடவடிக்கை எடுத்துட்டால் இன்னும் அவங்களுக்கு லோக்கலில் செல்வாக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது தவறுகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக்காவினர் அவங்களுக்கான அந்த கான்ட்ராக்ட் மற்றதெல்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க. இதில் அவங்க தகவல்கள் திரட்டப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கோட்டை வட்டாரத்திலே சொல்கிறாங்க. யார் யார் எந்தெந்த துறையிலிருந்து எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இப்போ இது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த தலைமைச் செயலக வட்டாரத்தில் இருக்கிற ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களிடம் பணியாற்றிய அதிகாரிகள் தான் இன்னும் இருக்காங்க. ஸோ இவங்க தரப்புலேருந்து போகிற பொழுது ஏன் வீட் பம்பு அப்படிங்கிற மாதிரி அமைதி காப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்துக்களை கூறி மிக துரைக்கரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.